குடியரசுத் தலைவர் குறிப்பு தொடர்பான வழக்கில் ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வழக்கு விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் அன்றைய தினம் பதில் மனுவில் உள்ள சாராம்சங்களின் அடிப்படையில் விரிவான விசாரணைக்கான தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். இத்தகவலை மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஜெகதீப் தன்கர் விரைந்து உடல்நலம் பெற வாழ்த்துவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தலைமன்னாருக்கு தனுஷ்கோடிக்கும் இடையே முனியசாமி என்பவருக்கு சொந்தமான விசைப்படையில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த இலங்கை கடற்படையினர் படகை சிறைபிடித்தனர். தொடர்ந்து அதிலிருந்த 4 மீனவர்களையும் கைது செய்து மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். முதல்வர் ஸ்டாலினுக்கு தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனையில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக கிரீம் சாலை அப்பல்லோவிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட முதல்வர் பரிசோதனைகளுக்கு பிறகு தேனாம்பேட்டை அப்பல்லோவிற்கு அழைத்து வரப்பட்டார். முதல்வர் 3 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதிமுக கூட்டணியில் இணைய தாவேகா மற்றும் நாதாகாவுக்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். தி ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு அளித்த நேர்காணலில் அவர் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என கூறியுள்ளார். அதேவேளையில் திமுகவை வீழ்த்த நினைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் கைகோர்க்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். நாதாகா குறித்த கேள்விக்கும் இதே பதிலை எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ளார். பாஜக விழுங்குவதற்கு தான் ஒன்றும் குழு அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் பரப்புரையில் பேசிய அவர் கூட்டணி கட்சிகளை திமுக தான் விழுங்குவதாக விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் தேய்ந்து விட்டதாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி கண்ணுக்கு தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின் போது ஆதார் விவரங்கள் வாங்கப்படவில்லை என்று திமுக முறையீடு செய்துள்ளது. ஆதார் விவரங்கள் அல்லது ஓடிபி பெற திமுகவுக்கு தடை விதித்த மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவசர முறையீடு செய்தார். தேர்தல் ஆணைய வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலேயே உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். குரூப் 4 விடைத்தாள் பெட்டிகள் பிரிக்கப்பட்டதாக வெளியான தகவலை டிஎன்பிஎஸ்சி மறுத்துள்ளது. சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட குரூப் 4 தேர்வு விடைத்தாள்கள் பாதுகாப்பு இல்லாமல் பிரிக்கப்பட்டதாக புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாயின. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள டிஎன்பிஎஸ்சி தலைவர் விடைத்தாள்கள் சீல் வைக்கப்பட்ட ட்ரங்க் பெட்டிகளில் மட்டுமே அனுப்பப்படுவதாகவும் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆவணங்களை சரிபார்க்கும் பணியை தொடங்கியுள்ளனர். பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் வறுமையில் வாடும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி புரோக்கர்கள் சிறுநீரகங்களை விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான ஆவணங்கள் சரிபார்ப்பு நடைபெறுகிறது. நாகை, கள்ளக்குறிச்சி, ஆண்டிப்பட்டி, சீர்காழி ஆகிய இடங்களில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு முக்காடு அணிந்து ஒப்பாரி வைத்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு இணையான ஓய்வூதியம், சிறப்பு பென்ஷன், அகவிலைப்படியுடன் 6750 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டத்தில் 3 வாரங்களில் 4 வெடி விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. இந்நிலையில் 14 தொழிலாளர்கள் இதில் உயிரிழந்துள்ளனர். சின்னகாமன்பட்டியில் ஜூலை 1ஆம் தேதி பட்டாசாலை வெடி விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். கீழத்தாயல்பட்டியில் ஜூலை 6ஆம் தேதி நிகழ்ந்த பட்டாசாலை வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். ஆண்டியாபுரம் ஆலையில் ஜூலை 21ஆம் தேதி ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பெண் தொழிலாளர்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் இயங்கும் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் இணை இயக்குநர் கார்த்திகேயன் லஞ்சமாக 25,000 ரூபாய் வாங்கிய போது கைது செய்யப்பட்டார். ரசாயனம் தடவிய பணத்தை அவர் பெற்றபோது லஞ்ச ஒழிப்பு குழு கார்த்திகேயனை கைது செய்தது. அதையடுத்து அவரது அலுவலகம் மற்றும் சென்னை அண்ணா நகரில் உள்ள இல்லத்தில் சோதனை நடைபெற்றது. ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். வரும் 24ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் வசதிக்காக வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலைப்பாதையில் குடிநீர் வசதி, மருத்துவ குழுக்கள் உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சோழ பேரரசின் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. இதற்காக ஆலய வளாகம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் விழாவின் கடைசி நாளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் பெயரை தமிழ்நாடு மெட்ரோ ரயில் நிறுவனம் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. சென்னை மட்டுமின்றி மதுரை, கோவை, ஒசூர் போன்ற மற்ற நகரங்களுக்கும் கட்டுமான மற்றும் மேலாண்மை பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. இதனால் அதன் பெயரை தமிழ்நாடு மெட்ரோ ரயில் நிறுவனம் என்று மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பயணியர் வந்து செல்ல ஏசி வசதியுடன் சிற்றுந்து சேவையை அறிமுகப்படுத்த மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஏசி சிற்றுந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மாதந்தோறும் அரசு பேருந்துகள் 600 கோடி ரூபாய் வரை நஷ்டத்தில் இயங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதிநிலையை சமாளிக்க ஓரளவு பேருந்து கட்டணத்தை உயர்த்த கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்நிலையில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து கருத்து கேட்பு நிறைவடைந்துள்ளது. இதனால் பேருந்து கட்டணம் உயருமா அல்லது அதே நிலை நீடிக்குமா என்பது விரைவில் அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஜார்ஜ் டவுன் புனரமைக்கும் திட்டத்தில் நிலம் கையகப்படுத்துதலில் சிக்கல் இருப்பதாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கிறது. ஜார்ஜ் டவுனை வடிவமைப்பதற்கு நீண்ட காலமாக அங்கு வசிப்பவர்கள் மற்றும் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். எனவே அவர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடைபெறலாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னையில் உள்ள பழமையான விக்டோரியா அரங்கம் சீரமைப்பு பணிகள் முடிந்து வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 32 கோடி 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திறப்பு விழாவையொட்டி 3 மாத கால புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த விமான நிலையம் அமைப்பதற்காக 5 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அந்த இடங்களில் விமான நிலைய ஆணையம் ஆய்வு செய்து ஒரு இடத்தினை தேர்வு செய்ய உள்ளது. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு சில மாதங்களுக்கு முன்பு கூறியிருந்தார். நிலங்களை துல்லியமாக அளக்க தமிழ்நாடு அரசு சார்பில் 200 ரோவர் கருவிகள் வாங்கப்பட்டுள்ளன. அதிக பரப்பளவு நிலங்களை மிக குறுகிய நேரத்தில் அளக்க இந்த ரோவர் கருவிகள் வாங்கப்பட்டுள்ளன. இவை 10 மாவட்ட நில அளவைத்துறை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தின. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்றனர். மறைந்த கம்யூனிஸ்ட் இயக்க மூத்த தலைவர் அச்சுதானந்தனின் உடலுக்கு கேரள மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத், முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அதோடு கேரள மாநில பாஜக தலைவரான ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்ட இதர கட்சிகளின் தலைவர்களும் அச்சுதானந்தனுக்கு அஞ்சலி செலுத்தினர். திருவனந்தபுரத்தில் கடந்த 37 நாட்களாக நின்றிருக்கும் பிரிட்டிஷ் போர் விமானம் பிரிட்டனுக்கு புறப்பட்டது. F-35 விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு அந்நாட்டில் இருந்து வந்த நிபுணர்களால் சரி செய்யப்பட்ட நிலையில் அவ்விமானம் புறப்பட்டுச் சென்றது. சுமார் 935 கோடி ரூபாய் மதிப்புள்ள இவ்விமானம் கடந்த மாதம் 14ஆம் தேதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கேரளாவில் தரையிறங்கியது. பெங்களூருவில் கடைகளின் பெயர் பலகையில் கன்னடம் இல்லையெனில் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று பெங்களூரு மாநகராட்சி அறிவித்துள்ளது. கடைகளின் பெயர் பலகைகளில் 60% கன்னடம் இடம்பெற வேண்டும் என்று மாநில அரசு கடந்த ஆண்டு பிப்ரவரியில் சட்டம் இயற்றியது. இந்நிலையில் இதனை பின்பற்றாத கடைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் துணை குடியரசுத் தலைவர் ஆக்கப்பட வேண்டும் என அம்மாநில பாஜக எம்எல்ஏ ஹரிபூஷன் தாக்கூர் கூறியுள்ளது அரசியலில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமாரை ஓரம் கட்ட முயற்சிகள் நடப்பதாக கூறப்படுகிறது. இச்சூழலில் பாஜக எம்எல்ஏவின் கருத்து பல்வேறு ஊகங்களை எழுப்பியுள்ளது. ஆந்திராவில் மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு பூஜ்ஜிய கட்டண டிக்கெட்டுகள் வழங்கப்பட உள்ளன. அதில் பயண விவரங்கள், அரசு அளிக்கும் மானியம் மற்றும் பயனாளிகளுக்கு கிடைத்த சேமிப்பு ஆகியவை தெளிவாக குறிப்பிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் சுரங்க சுற்றுலா திட்டம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது. ராஞ்சி அருகே உள்ள நிலக்கரி சுரங்க பகுதியில் சென்ட்ரல் கோல் ஃபீல்ட் லிமிடெட் நிறுவனத்தோடு இணைந்து மாநில அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நிலக்கரி சுரங்கங்களின் செயல்பாடுகளையும் சுரங்க தொழிலாளர்களின் வாழ்க்கையையும் நேரடியாக சென்று காண முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறுகிறது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி CR கவாய் கூறியுள்ளார். மூத்த வழக்கறிஞர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்தது. அப்போது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை வெளியிடும் என தெரிவித்துள்ளனர். நாசாவுடன் இணைந்து இஸ்ரோ தயாரித்த நிசார் செயற்கைக்கோள் வரும் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. நிலநடுக்கம், நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு போன்ற பேரிடர்களை கண்காணிக்கும் வகையில் நாசாவோடு இணைந்து இந்த செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது. 12 நாட்களுக்கு ஒருமுறை பூமியை முழுமையாக ஸ்கேன் செய்து தகவல்களை அனுப்பி வைக்கும் வகையில் நிசார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானத்தின் 3 டயர்கள் வெடித்தன. மும்பையில் கனமழை பெய்து கொண்டிருந்த சமயத்தில் தரையிறங்கியதால் விமான ஓடுபாதையை தாண்டி சென்று நின்றுள்ளது. உடனடியாக அவசரகால நடவடிக்கை மேற்கொண்ட விமான நிலைய பாதுகாப்பு குழு விமானத்தை பத்திரமாக டாக்ஸி பகுதிக்கு கொண்டு வந்து பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றியது. இந்த சம்பவத்தால் விமானத்தில் 3 டயர்கள் வெடித்தன. என்ஜின் ஓடுபாதையில் மோதி சேதமடைந்தன. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் அனுமதித்த கடன் தொகையை UPI வழியாக தேவைக்கேற்ப செலவழிக்கும் வசதி விரைவில் அறிமுகமாக உள்ளது. கடன் தொகையை UPI-யோடு லிங்க் செய்துவிட்டால் பயன்படுத்தப்படும் தொகைக்கு மட்டுமே வட்டி பொருந்தும். எனினும் எந்த நோக்கத்திற்கு கடன் பெறப்படுகிறதோ அதற்கு மட்டுமே செலவிட வேண்டும் என்று NBCI தெரிவித்துள்ளது. ரயில் நிலையங்களில் ஸ்டேஷன் மாஸ்டர்கள் அவர்களின் பதவிக்கு தொடர்பற்ற பணிகளை செய்வதிலிருந்து விடுவிக்க தெற்கு ரயில்வே முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஒரு நாளுக்கு 24க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்லும் ரயில் நிலையங்களின் ஸ்டேஷன் மாஸ்டர்கள் டிக்கெட் வழங்குதல் உள்ளிட்ட பணிகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மேலும் 7 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவரை செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் 72 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகளுக்கு 45 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் பொருளாதாரத்தையே நசுக்கி விடுவோம் என்று இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகளை அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் லிண்ட்சே கிரஹாம் எச்சரித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருட்களை இறக்குமதி செய்தால் உங்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவோம் என்று ஆளும் குடியரசுக் கட்சியின் MP கிரஹாம் லிண்ட்சே அச்சுறுத்தும் வகையில் கூறியுள்ளார். அமெரிக்காவின் கான்சஸ் சிட்டியில் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட பெண் தீயணைப்பு படையினரால் மீட்கப்பட்ட காட்சிகள் வைரலாகி வருகின்றன. வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் கழுத்தளவு நீரில் பெண் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டார். வெள்ளத்திலிருந்து தப்பிக்க மரத்தை பற்றிக் கொண்டு இருந்த அந்த பெண்ணை நிகழ்விடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். உலக புகழ்பெற்ற மனித உரிமை ஆர்வலரும் நோபல் பரிசு பெற்றவருமான மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் கொலை குறித்த முக்கிய ஆவணங்களை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. 2,40,000 பக்க ஆவணங்களை வெளியிட்டுள்ள அமெரிக்க நீதித்துறை மேலும் பல ஆவணங்கள் வெளியாகும் என்று கூறியுள்ளது. 1968ஆம் ஆண்டு டென்னசி மாகாணத்தில் மார்ட்டின் லூதர் கிங் சுட்டுக் கொல்லப்பட்டார். தகவல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்களை உடனடியாக தரையிறங்குமாறு அமெரிக்காவின் சியாட்டிலை தலைமையிடமாக கொண்டுள்ள அலாஸ்கா விமான நிறுவனம் அறிவித்தது. இதனால் சுமார் 200 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் IT செயலிழப்பை சந்தித்ததாக அலாஸ்கா ஏர்லைன்ஸ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. IMF துணை நிர்வாக இயக்குநர் பதவி வகிக்கும் கீதா கோபிநாத் மீண்டும் தான் முன்பு வகித்த ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பொறுப்பில் சேர உள்ளார். 7 ஆண்டுகளாக IMF-இல் திருப்திகரமாக பணிபுரிந்ததாகவும் அடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பணியில் சேர இருப்பதாகவும் எக்ஸ் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை துருக்கியில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் பிணை கைதிகளை விடுவிப்பது, போர் நிறுத்தத்துக்கான வழிகளை ஆராய்வது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த 7 வாரங்களில் ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெறும் முதல் பேச்சுவார்த்தை இதுவாகும். அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தலைநகர் கீவை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களில் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 15 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது. போர் நடந்து வரும் காசாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் போதிய உணவு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் விளைவாக பச்சிளம் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றன.
காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட 25 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் காசாவில் பொதுமக்களின் துன்பம் புதிய ஆழத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்தனர். உதவிப் பொருட்களை சொட்டு சொட்டாக கொடுப்பதையும், குழந்தைகள் உட்பட பொதுமக்களை மனிதாபிமானமற்ற முறையில் கொல்வதையும் வன்மையாக கண்டித்தனர். ஜப்பான் அரசு புகுஷிமாவில் 2011 ஏற்பட்ட அணு விபத்துக்கு பிறகு சேகரிக்கப்பட்ட மண்ணை தற்போது பிரதமர் அலுவலகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த மண் மிக குறைந்த கதிர்வீச்சு கொண்டது என்றும், அதை அலுவலக தோட்டத்தில் பயன்படுத்தி இந்த மண் பாதுகாப்பானது என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. இதன் மூலம் மக்கள் நம்பிக்கையோடு இந்த மண்ணை பயன்படுத்துவார்களா என்பதை அரசு சோதிக்கிறது. ஆப்பிரிக்க நாடான சூடானில் உள்நாட்டுப் போர் ஓய்ந்திருக்கும் நிலையில் ஏராளமானோர் தாய்நாடு திரும்பி வருகின்றனர். சூடானில் நடந்த உள்நாட்டுப் போரால் ஏராளமான மக்கள் அண்டை நாடான எகிப்திற்கு இடம்பெயர்ந்தனர். எகிப்தின் கெய்ரோ நகரில் ஏராளமானோர் அகதிகளாக தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் போர் சூழல் ஓய்ந்திருக்கும் நிலையில் சூடானியர்கள் நூற்றுக்கணக்கானோர் சூடான் திரும்ப தொடங்கியுள்ளனர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு தயாராகும் வகையில் நேபாள கிரிக்கெட் அணி இந்தியாவில் பயிற்சி மேற்கொள்ள உள்ளது. பெங்களூருவில் உள்ள BCCI பயிற்சி மையத்தில் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நேபாள கிரிக்கெட் அணி பயிற்சி மேற்கொள்கிறது.